நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி செய்யறதுக்கு நான் டார்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். அதோட பட்டரையும் ஆட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். 3 எக்ஸை வந்து பீட் பண்ணி நல்லா எடுத்துட்டேன். அண்ட் அதோட வந்து ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மெல்ட் பண்ணி வச்சிருந்த இந்த சாக்லேட்டையும் வந்து அதோட நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கோதுமையில தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ கோதுமையை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதோட கொக்கோ பவுடரையும் வந்து ஜலிச்சு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாதான் வந்து அந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாவுலையும் எந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கும். அண்ட் பேக்கிங் ட்ரே வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஊற்றிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காகவும் சாக்லேட் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நான் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன் பிட்வீன் நான் ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 20 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சுங்க. பேக்கரியில் கிடைக்கிற அதே எக்ஸாக்ட் டேஸ்ட் இருந்தது எனக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.